சந்தோஷமா இருக்கீங்களா? கிறிஸ்துமஸ் வருது, அதனால முன்கூட்டி ஏதாவது செய்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது சிந்தையில் இருக்கீங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் மன்னிச்சிருக்கேன். கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி வழக்கமாக செய்யறது, கிறிஸ்துமஸ் வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யறதுன்னா அந்த நாட்களில் உள்ள காரியங்களை பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. போன வருஷம் கூட அப்படி தான் பேசினேன், ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. பேசுறவங்களுக்கு தியானத்திற்காக எடுத்த பொழுது ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் விசேஷித்த விதமாக சொன்னார். அல்லேலூயா. நேரடியாக சொல்ல, வசனத்தின்படி சொன்னார். படிக்கிற பொழுது அந்த வசனத்தை எனக்கு பாரப்படுத்தினார். அந்த பாரத்தின் நிறைவுனாலே இந்த பிரசங்கத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே உனக்கு என்ன காரியம்? 13ஆம் வசனம், 13வது வசனம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். இப்ப நமக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த வசனம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 9வது வசனத்துல கடைசி பகுதி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆமென். எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம்? அதே போல 13வது கடைசியில பாத்தீங்கன்னா, இங்கே உனக்கு எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமா, முன்னாடி பார்க்கிறப்ப என்றார். 13வது வசனத்துல சத்தம் அவருக்கு உண்டாயிற்று. இப்ப நம்ம இங்க கூடி இருக்கிறோம். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கறது, சபை பிள்ளைகளே, சபையில உங்களுக்கு என்ன காரியம்? இங்க என்ன? அல்லேலூயா. சபைக்கு நம்ம வந்துட்டோம். அன்னைக்கு எலியாவை கர்த்தர் கேட்டார், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வியா இருக்கட்டும் வச்சுக்கிட்டேன். இப்போ உங்க பேரை போட்டுங்க, அதுல இப்ப படிச்சு பாருங்க. இங்க என்ன? இப்ப ஒவ்வொரு பேரை போட்டு கேட்கறீங்க. ஆண்டவர் முன்னாடி பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்தை சொன்னார்னா, புதிய ஏற்பாட்டுல அது உலகம் முடிகிற வரைக்கும் அந்த வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஆமா ஒழிந்து போகும். அப்ப நமக்கு என்ன காரியம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப எலியாவை நினைச்சிட்டோம்னா, எலியாவோட காரியத்தை நான் இந்த பிரசங்கம் எனக்கு ஆண்டவரை நீங்க கொடுத்த காரியமா அப்படின்னு. இப்ப எலியாவை பத்தி யார் சொன்னது? இங்க யார் சொன்னது? பிரின்ஸ் சொன்னாரு. எலியா கொடுத்து பேசினாருங்களா? நான் ஒவ்வொரு காரியத்தையும், ஆனா நான் எடுக்கிறது அவருக்கு தெரியாது. யாருக்கு அவர் வரமாட்டார். ஏதாவது தேவைப்பட்டதான் வந்து கேட்ப போவார், அவ்வளவுதான். என்னுடைய டேபிளோ என்னுடைய பைபிளோ யாருமே தொட மாட்டாங்க என்ன தவிர. சர்வதிகாரியான்னு கேட்டாரு. இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்கவுங்க அதே மாதிரி நானும் பிரிச்சு இருந்து போக மாட்டோம். யாருக்கு இது பண்ணிக்க மாட்டோம். பர்சனல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஒரு ஊழியக்காரர், நான் ஒரு. அப்ப ஆண்டவருடைய சத்தம் யார் மூலமாவது வந்துடும். எலியாவை பார்த்து கேட்கிறாரு. எலியா இன்ட்ரோடக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். திஸ்பியன் ஆகிய எலியா, திஸ்பியன் ஆகிய எலியா. அந்த ஊர் பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோட பிள்ளைன்னு சொல்றது?
அவனுக்கு 17ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லப்படுகிறது. கீலேயாத்தின் குடிகளிலே ஆ. திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் சத்தியம் என்று சொல்றான். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்பனா எலியாவுக்கு கர்த்தருக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம ஜெபம் பண்றோம், அந்த ஜெபம் கண்டிப்பா வாய்க்கும். யாருக்கு சொல்ல வேணாம், உங்களுடைய ஆத்மாவில் உங்க இருதயத்தில் அதை விசுவாசிக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்பார். அந்த விசுவாசம் யாருக்கு இருந்துச்சு? எலியாவிட்ட இருந்துச்சு. அவருக்கு முன்னே நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் வார்த்தையே இல்லாம பனியும் வராது மழையும் பெய்யாது. யாருக்கிட்ட சொல்றான்? ஆகாபு ராஜாட்ட போய் சொல்றான். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை கொஞ்சம் அப்படி பரிசித்து பாருங்க. ஒரு சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க, நம்ம ஜெபம் பண்றோம். ஏன்னா நம்ம ரசிக்கப்பட்டோம்ல, ஞானஸ்தானம் வாங்கிட்டோம்ல, வாரம் வாரம் நம்ம சர்ச்சை போறோம்ல. அப்ப நம்முடைய ஜெபம் பண்ண சொல்றாங்க, அந்த ஜெபம் அவர்களுக்கு வாய்க்குமா வாய்க்காதான்னு யாருக்கு தெரியணும்? அல்லேலூயா. அப்பதான் நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணணும்னு அப்படியே விட்டுட்டோம்னா ஒன்றும் இருக்காது. அவங்க நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட உட்காந்து கதம்னா, ஆண்டவரே நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் உங்களுடைய பிள்ளை. எலியா சொல்லி அப்படியே நடந்தது போல நானும் சொல்லி நடக்கணும். ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கணும். அந்த வைராக்கியம் நம்மகிட்ட வந்துடுச்சு. நான் தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா சொல்றேன், நம்ம ஜெபங்கள் நிச்சயமாய் கேட்கப்பட்டு விட்டது. நம்மளே சந்தேகத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம்னா நடக்கும். என்னை யார் கொண்டவர் இன்னார் என்று நான் அறிவேன் சொல்றாரு. யாருன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன்னா நான் அவருடைய பிள்ளை. நான் சொல்லிட்டேன்னா நிச்சயமா என்னுடைய ஜெபத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். அதை அங்கீகரிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்றான். அதனாலதான் திஸ்பியனாகிய எலியாவுக்கு ஊரு பேரு தான் சொன்னாங்க, அப்பா பேரை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனா எலிசாவுக்கு சொல்லுவாங்க, எலிசாவு சொல்லுவாங்க, பைபிளை பார்க்காம சொல்லுங்க. பைபிளை பார்க்க கூடாது. எலிசாவோட தாப்பன் யாரு? சாப்பாத்திருக்குவான். தெரியும். அல்லேலூயா. எலிசாவுக்கு சொல்லுவாங்க, எலியாவுக்கு சொல்லல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எலியாவுக்கு அவர் சொல்லல, எலிசாவை குறித்து சொன்னார். அப்பா பேரை சொல்லி வா அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இதை சொன்ன பிறகு ராஜா கிட்ட சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார். எஸ்கேப் ஆகி யோர்தானுக்கு அருகாமையில் உள்ள அந்த நதிக்கு போனாரு. கேரி தாற்றங்கடையில போய் உட்காந்துட்டு கரெக்டா என்ன செய்வாரு? சாப்பாடு காகத்துக்கு கட்டளையிட்டார். காகம் கொண்டு வந்து கொடுத்து, நீங்க நினைச்சு பாருங்க, காகத்துக்கிட்ட கறியை வச்சு என்ன ஆகும்? ஆமா, அந்த விசேஷித்த விதமானது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாரி போனாலும் உற்றாது. அல்லேலூயா சோத்திரம். நமக்கு தான் சில சமயத்தில் இருக்கு, ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுற மீனை பார்க்கிறோம் கருவாடு. நினைச்சு பாருங்களேன், அதெல்லாம் காக்கா கொண்டாங்க. சரி பரவாயில்ல. அப்ப அந்த காகத்துக்கிட்ட என்ன செய்யறாரு? ஒரு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுக்கிறார். அதை வாங்கி சாப்பிட்டு படுத்துறாரு ஆளு. அவருக்கு அதான் வேலை. ஏன்னா ஏற்கனவே ஆண்டோட இருக்கிறார். ஏற்கனவே ஆண்டோட இருக்காரு. உள்ளபடியே தயவு செய்து நீங்க நல்லா நினைச்சுங்க, நல்ல ஜெபத்துல அபிஷேகம் இருந்தீங்கன்னா எப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறத உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. நீங்க படுத்திருந்தாலும் எழுந்திரிச்சாலும், நீங்க நல்லா வேற ஏதாவது வேலை செஞ்சாலும், உங்க இருதயத்துல ஆண்டவரை நீங்க பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் வாய்க்கும். 24 மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறவர்களாக, தேவனோடு இருக்கிறவர்களாக, அதுதான் அடையாளம். எப்படி பேசினாலும் சரி. அல்லேலூயா சோத்திரம். பாஸ்டர் ஜெயச்சந்திரன் பாஸ்டர் சொன்னாரு,
அவர் எசைக்கான ஃபாதர் பெர்க்மன்ஸ், இன்னொருத்தர் ஃபாதர் பெர்க்மன்ஸ், நீங்கள் ஆலோசனை ஒரு பேர் சரியாக தெரியல. இவங்க ஒன்றா கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபத்துக்கு ஒரு நேரத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ணுறப்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க அவங்கெல்லாம். அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 2 மணி நேரம் ஜெபத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரட்டை அப்படி எல்லாம் செஞ்சுக்கலாம். வாலிப நாட்கள் சொன்னார், நடந்தது சொன்னது. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு சந்தேகம் ஆயிடுச்சான், இப்படி ஜெபம் பண்ணிட்டு இப்படி அரட்டை அடிக்கிறோம், இப்படி வெட்டி கதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு அப்படின்றப்ப அவங்க ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்றப்ப ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார், என் பிள்ளைகள் எதை செய்தாலும் எனக்கு சந்தோஷம். பாருங்க, நான் அழுதாலும் ஆண்டவருக்காக, சிரித்தாலும் ஆண்டவருக்காக, பாஸ்டிங் இருந்தாலும் ஆண்டவருக்காக, பாஸ்டிங் இல்லாம இருந்தாலும் ஆண்டவருக்காக, எல்லாமே அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு நம்மளை பிரிக்க முடியாத ஒரு காரியம். எலியா அப்படிதான், எல்லாம் கேரி ஆத்தன் தண்ணி எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, வற்றி போயிடுச்சு. உடனே கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் திஸ்மனாகிய எலியாவுக்கு வந்தது, நீ சார்ந்து எழுந்து சீதோனுக்கு அடுத்த போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். கட்டளையிட்டாரு. போனாங்க. சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா நினைச்சிருச்சு, பஞ்சம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு பொடி மண் இது மாவு, ஒரு கொஞ்சோண்டு கலசு வந்த எண்ணெய் அதுதான் இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு நானே என் பிள்ளை செத்து போறேன்னு அவர்கிட்ட சொல்லு, ஒரே ஒரு அடைக்கட்டத்துக்கு. அல்லேலூயா. நீ இருக்கிறதுல அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆமென். அல்லேலூயா. சாவ போற அம்மா சாப்பிட்டுட்டு, ஆனா எலியா சொன்ன வார்த்தை, முதலாவது ஒரு சின்ன அடையை செஞ்சு என்கிட்ட கொண்டு வா, நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி. நம்ம வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, ஆண்டவருக்கு அப்படி செய்யறோமா? முதல் வேலை ஆண்டவருக்கு தான், ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான் அடை. தீர்க்க சொல்றாரு, சரி அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, அந்த அம்மா கொண்டு வந்தோன்னா சொல்றாரு ஆண்டவர், எலியா சொல்றாப்புல, உன் கலச தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். நீ ஆண்டவருக்கு உன்னுடைய நேரத்துல, உன்னுடைய உழைப்புல, எல்லா காரியத்திலையும் முதல் பங்கு ஆண்டவருக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பஞ்சகாலம் முழுவதும் அவங்க மட்டும் சாப்பிடல, அவள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து அதாவது பானையில மாவு செலவழிந்து போகவும் இல்ல, எண்ணெய் குறைந்து போகவும் இல்ல. நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் போதும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப குறைந்து போகல, அவ சாப்பிட்டா, உறவினர் சாப்பிட்டிருப்பாங்க, எலியாவுக்கு கொடுத்துருக்கா, எல்லாருக்கும் சாப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற சமயத்துல, ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிற சமயத்துல உன் வீட்டுல தரித்திரம் என்பது இல்லை. ஒரே தரித்திரம் பிடிச்சிருக்கும். உன் வீட்டுல நீ ஐஸ்வர்யமா இருப்ப, நீ ஐஸ்வர்யத்தை தாங்கி இருப்ப, சுமந்து இருப்ப. அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது கர்த்தருடைய ஐஸ்வர்யமே, ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்க, அதனுடைய வேதனையை கூட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி அங்க போனது என்னாச்சு, ஆண்டவருடைய வார்த்தை திரும்பவும் திஸ்மனாகிய எலியாவுக்கு வருது, நீ போய் உன் ஆகாபுக்கு உன்னை காண்பி, தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன், நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ வெனில் சமாரியாவில் கொடியதாய் இருந்தது. ஒருத்தங்க அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு இருந்துச்சு, அந்த அளவுக்கு பஞ்சம் இருந்துச்சு. அப்ப போற சமயத்துல ஒபதியான்னு சொல்ற ஒரு ஆளு,
ஒரு சேனை தலைவன். அவன் கர்த்தர்கிட்ட பயம் உள்ளவன், பயந்து நடக்கிற ஆளு. அவன் என்ன செய்யறான்னா 100 பேரை அவன் பாதுகாத்து மலைகளில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். இவன் கர்த்தருக்கு பயந்தவன். நேரா எலியா என்ன செய்யறாரு, தன்னை ஓபதியாவுக்கு காண்பித்து நீ ஆகாப் ராஜாட்ட போய் சொல்லு. அவன் உடனே பயப்படுறான். நான் வந்து உங்கள்கிட்ட நீ சொல்லி நான் போய் ஆகாப் ராஜாட்ட சொல்லி நீங்க வரலன்னா என்னை கொண்டுடுவான். ஏற்கனவே உங்களை தேடி வந்து அத்தனை ஆளும் கொண்டு போட்டான். என்னையும் நான் என்னையா பாவம் செஞ்சேன், என்னுடைய ஜீவன் உமக்கு முன்பாக அருமையா இருக்கட்டும் அப்படின்னு கெஞ்சான். நீ போய் காட்டு, நான் வாரேன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு தன்னை காண்பிக்கிறான் ஆகாப் ராஜாட்ட. காண்பித்த பிறகு ஒரு பெரிய சபதமே இருக்கு. அல்லேலூயா. என்ன சபதம்னா, காளையை வெட்டி அந்த காளையை நெருப்பு போடாம வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சிக்கிறபடி செய். அப்படி செய்கிறவங்க தான் தேவன், அப்படி இல்லைன்னா தேவன் இல்லை. உடனே ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேல், அந்த ஏசபேல் அவன் என்ன செய்யறான்னா, அவளுக்கு ஒரு 400 பேர் தீர்க்கதரிசி, பாகால் தீர்க்கதரிசி ஒரு 450, மொத்தம் 850 பேர் அந்த கார்மேல் மலைக்கு வந்தாங்க. சவால் விடுற இடம் அது. அங்க வந்தாச்சு. அங்க வந்த பிறகு இந்த இது சொன்னோன்னே ஜனங்கள்லாம் கூடி வந்தாங்க. எலியா ஜனங்கிட்ட வந்து சொல்றாரு, அக்னியினால மறு உத்தரவு செய்கிற தெய்வமே தேவன் அப்படின்னு சொல்லி சவால் போட்டாச்சு. அவங்க என்ன 850 பேர் முன்னாடி என்ன செய்யறாங்க, சவாலை சந்திக்கிறதுக்காக வந்து ஆடுறாங்க, பாடுறாங்க, குதிக்கிறாங்க. காலையில இருந்து மதியம் வரைக்கும் செய்யறாங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா எலியா அந்தி பலி சமயத்துல வந்து அவர் சொன்ன வசன வார்த்தை மட்டும் வாசிப்போம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, அவர்களை யாரு குதிச்சு கூத்தாடி பட்டயத்தால கிறுக்கி கிரிச்சுக்கிட்டு ஈட்டியால தலை கீறிக்கிட்டு இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணி சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், தூங்கினாலும் தூங்குவான், எழுப்ப வேண்டியதா இருக்கும். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே கீறி கொண்டார்கள். ஜபத்தை மட்டும் எலியா ஜபத்தை மட்டும் சொல்லுங்க. மத்தியான வேளை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் பொழுது சத்தம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. கவனிப்பார்கள். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தைப்படி செய்கிறேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் தேவரீர் எங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து சர்வாங்க தகன பலிகளையும் பட்சித்து திரள்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலின் தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். கர்த்தரை தெய்வம் என்று நிரூபிச்சார். நிரூபிச்ச பிறகு என்னாச்சுன்னா, இப்பதாங்க யாரு நம்மளை பார்த்து நல்லவங்க பொல்லாதவங்க, அப்படி நல்லவங்க உயர்ந்தவங்க அப்படி செஞ்சு இப்படி செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நிமிஷத்தை நம்ம கவுக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க. நிச்சயமா தான் முன்னாடி என்ன செஞ்சாங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ரொம்ப வாழ்த்தி நல்லா அதெல்லாம் பண்ணாங்க. இப்ப பாருங்க நடக்க போற சம்பவத்தை பாருங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை
அவர்களில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு எல்லாரையும் வெட்டி போடுங்க அப்படின்னா 850 பேரை வெட்டி போட்டாச்சு. வெட்டி போட்ட பிறகு ஆகாப் என்ன சொன்னா, இதை கொண்டு போய் ஏசபேல்கிட்ட சொல்றான். ஆனா ஏசபேல் சொல்ற பாருங்க, அப்பொழுது எசேபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களுடைய ஒவ்வொருடைய பிராணனுக்கு தக்கதாக செய்யப்பட்டது போல நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போவேனானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். ஆமென். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எலியா எஸ்கேப் ஆகுறாரு. எலியா என்ன செய்றாரு? பயந்துட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 19:1-3 வாசிச்சீங்களா சிஸ்டர்? அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரியச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்வையில் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஆமென். நினைச்சு பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கினாய். அதே எலியா பயந்து, ராஜாத்திக்கு பயந்து போய் வனாந்தரத்துல ஓடி போய் ஒரு சூரிய செடியில படுத்துக்கிற ஒரு அனுபவத்தை தன்னிலே வைத்துக் கொள்கிறான். இன்னைக்கு நல்ல அபிஷேகத்துல இருக்கோம். நம்ம ஆண்டவர் எதை செய்தால் நம்ம கேட்டது தருகிறார் என்று சொல்லி நல்லதா இருக்கோம். ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு துன்பம், ஒரு துக்கம், ஒரு வியாதி, அது இது வந்த பிறகு என்ன செஞ்சோம்? போதும் கர்த்தாவே, ஜெபம் பண்ணது போதும் கர்த்தாவே, நான் உபவாசித்தது போதும் கர்த்தாவே, எனக்கு என்ன எலியா அக்கினியை எழுப்பின போது, இறங்கி வந்த பொழுது அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியை தேவ மனுஷன் என்று காட்டினார். அதே எலியா மரணத்துக்கு பயந்து ஓடுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மரணத்துக்கு பயந்து ஓடுகிற காரியத்தை பார்க்கிறோம். இது ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யறது? சூரிய செடியின் அனுபவத்துக்கு போகக்கூடாது. போது கர்த்தாவே சொல்ல வேண்டாம். நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நமக்கு நியமித்த காலத்தையும் நேரத்தையும் எல்லாவற்றையும் அவர் கையிலே நமக்கு வைத்திருக்கிறார். உள்ள கையிலே பொறுத்து இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர். அந்த சூரிய செடி பயன்ல நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சூரிய செடியோட அனுபவம் நமக்கு வரக்கூடாது. அங்கதான் போய் நிற்கிறப்ப இந்த சூரிய செடியிலிருந்து திரும்பவும் ஒரு பலப்படுத்துகிறதான காரியம். முதல்ல காக்காவை அனுப்பினாரு. இரண்டாவது திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென். முதல் தரம் படிங்க. முதல் ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, ஒரு தூதன் எங்க சூரிய செடியிலே தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்த்தபோது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. ஆமென். அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். அப்ப முதல்ல தேவதூதன் கொடுத்த அப்பத்தை அடையையும் தண்ணீரையும் பருகிட்டு குடி, அதாவது சாப்பிட்டு பருகின பிறகு அவன் திரும்ப என்ன செய்யறான்? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பூஸ்டப் பண்ணுவார். வசனத்தின் மூலமாக நொடிச்சு போற மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில நொடிச்சு போன காரியம் வரும், இழைச்சு போன காரியம் வரும், நிந்தித்த காரியம் வரும், அவமானப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஆனாலும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவர் சும்மா விட்டுறல, ஒரு தேவதூதனை விட்டு ஒரு அப்பத்தை அடையையும் தண்ணீரையும் படுக்கையில் வச்சு போறாரு. நிறைய பேர் என்ன செய்வாங்க? தலைமாட்டில் தான் பைபிள் வச்சு படிப்பாங்க. எப்ப பயம் வந்தா, வியாதி வந்தா,
பிரச்சனை வந்தா அப்பதான் தலைவாணிக்கு போகும் பக்கத்தாப்புல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். உன் தலையில எப்பொழுதும் தேவ வசனம் இருக்கணும், ஒரு சிந்தையில இருக்கணும், உன் இருதயத்துல எழுதப்படணும், அது வாயின் மூலமா அறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சந்திக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது படுத்து கொண்டா மீண்டும் என்ன சொல்ற பாருங்க, கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. பலப்பட்டாச்சு, பலப்பட்டு நடந்து போறான். நடந்து போய் எத்தனை நாள் நடக்கிறான்? 2 அடை. ஒரு வேலைக்கு ஒரு அடைன்னு வச்சுங்க, 2 அடையை சாப்பிட்டுருக்கான், 2 டம்ளர் தண்ணி குடிச்சிருக்கான். இது 40 நாள் எங்க போறான்? ஓரேப் என்ற பருவதம் மட்டும் போறான். நமக்கு தேவ பலன் இருந்துச்சுன்னா போதுங்க. அல்லேலூயா சொல்றேன். நான் தொடர் பசிக்கெல்லாம் முன்னாடி போட்டேன். 2 நாள் பசி, அதாவது வெறும் தண்ணி மட்டும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோம். தண்ணி காலையில ஒரு டம்ளர்ல ஒரு 100 கிராம் அப்படி, அப்புறம் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும், ஒரு 1/2 டம்ளர் பால். மத்தியான நேரத்துல ஒரு இளநீர், ஏன்னா வயிறுலாம் ஆயிடும், புண்ணாயிடும். வாயிலிருந்து வர வார்த்தை என்ன ஆகும்னா ஸ்மெல் இருக்கும். இளநீர் குடிச்சிட்டோம்னா அது ஆத்திடும். அவ்வளவுதான். நைட்டு ஒரு டம்ளர் பால் அல்லது 1/2 டம்ளர் பால். இப்படி தொடர் உபவாசத்தில் இருக்கிறப்ப கர்த்தர் இடைப்படுவதை நல்லா பார்க்கலாம். நான் ஊழியத்துக்கு வந்தப்ப அப்படிதான் தேவ சமூகத்தில் பாசி போட்டு தான் வெளில வந்தேன். முதல் நாள் பசிக்கும், 2ஆம் நாள் பசிக்கும், 3ஆம் நாள் பசியே இருக்காது. 3ஆவது நாள் என்ன இருக்குது? பசியே இருக்குது. நீ 30 நாள் பாசிக்கு போட்டாலும் 15 நாள் 21 நாள் பாசி போட்டாலும் பசி இருக்காது. அல்லேலூயா சொல்றோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் செய்வாரு அவருடைய போஜனம் தரும். 40 நாள் முடிஞ்சோடனே அந்த பர்வதத்துக்கு போயிடுறாரு. அங்க போய் எங்க இருக்கணும்? அங்கே அவன் ஒரு கெபியில் போய் தங்கினான். கெபியில் தங்கலாமா? அல்லேலூயா. போய் கெபியில தங்கினார். கெபியில தங்கினோட ஆண்டவருடைய வார்த்தை வருது. இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆமா, இங்க உனக்கு என்ன உன்னை நான் எங்க வச்சேன்? என் தீர்க்கதரிசியா வச்சேன். நீ போய் சாவுக்கு பயந்துட்டு வந்து எனக்கு சாகலாம் அப்படின்னு சொல்லி நான் பிதாக்களை பார்க்கல நல்லவன் இல்லைன்னு சொல்றீங்க. நீ பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் இல்லைன்னு எப்படி சொல்றேன்? நான் உன்னை அழைச்சது வேற விதம். ஒரு தகப்பனை அழைச்சது, ஒரு தகப்பனை எல்லாம் வேற விதம். ஒரு தகப்பன் பேரை சொல்லாம உன்னை நான் அழைச்சிருக்கேன். என்னுடைய தீர்க்கதரிசி என்னை இல்லாமல் மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொன்ன. அதே மாதிரி 3 வருஷம் வரல, நீ சொன்ன பிறகுதான் வந்துச்சு. அந்த உரிமை உனக்கு கொடுத்த, நீ நியாயத்தை செய்த. ஆஃப்டர் ஆல் ஒரு ராஜாத்திக்கு பயந்துகிட்டு, ராஜாத்தியை பார்க்கலாம், ராஜாவை பார்க்கலாம், நான் பெரியவன் என்று நீ அறிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி அவனுடைய வார்த்தை வந்து, அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தருக்காக வெறு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் வெட்டினார்கள், வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். பிராணனையும் அங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர் இப்ப இவன் என்ன தெரியுமா சொல்றான்? தீர்க்கதரிசி எல்லாரையும் வெட்டி போட்டா, கடைசி நான் தான் இருக்கேன், என்னையும் வெட்ட பார்க்கிறான். அல்லேலூயா சொல்றோம். உபதியா வந்து சேனை தலைவன் 100 பேரை குகையில வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறது யாருக்கு தெரியாது? எலியாவுக்கு தெரியாது அப்ப. ஆனா எலியாவுக்கு அவன் சொல்றான், நான் 100 பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு. ஆனா எலியா கர்த்தர்ட்ட சொன்ன, நான் ஒருத்த மாத்திரம் தான்.
நம்முடைய பக்தியை பெருசா நம்ம சொல்லவே கூடாது. நம்ம பக்தி வைராக்கியத்தை பெருசா சொல்லக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விட பெரிய ஆட்களா இருப்பாங்க. நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. அது பெருமையை கொண்டு வந்துடும். அது என்ன செய்யும்? பெருமையை கொண்டு வந்துடும். அந்த பெருமை நமக்கு வரக்கூடாது. தாழ்மையா இருக்கும். பெருமையுள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கும் பெருமை அடைக்கிறார். இப்ப பாருங்க, எளிய சொல் நான் மாத்திரம் தான் அப்படின்னு. அது கர்த்தருடைய வார்த்தை சொல்லு பாருங்க. அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிட்டு. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. ஆமா, அல்லேலூயா. மலையை பெயர்க்கத்தக்கதான, குண்டுகளை உடைக்கத்தக்கதான அந்த பெருங்காற்றில கர்த்தர் இல்லை. அடுத்தது காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ கர்த்தர் சொல்றாரு, இதோ எலியாவே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். சொல்லி காட்டுறாங்க, வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். பாருங்க, இப்ப அதான் சொல்றேன், நான் ஒருவன் மாத்திரம் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் அவனுக்கு பதில் சொன்னார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து தமஸ்கின் வழியை வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. அதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்னா, 3 காரியம். இங்க நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல, உனக்கு இங்க என்ன வேலை, அவன் பேர் சொல்லி போட்டோம். எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? இப்ப உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வேலை? சபையில் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேலை? வார்த்தைய கேட்கணும், அப்புறம் தேவனை ஆராதிக்கணும், வார்த்தையின்படி நடக்கணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியத்தை கர்த்தர் வைக்கிறார். ஒன்று ஆசவேலை சீரியாவின் மேல் ராஜாவாக்கணும். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கு. அபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண. ஆமா. இப்ப நமக்கு வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சர்ச்சுக்கு வருவாங்க, சர்ச்சு வேலை முடிஞ்சாலும் சர்ச்சுல இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சொந்தம் பண்ணிட்டு அதெல்லாம் வீட்டுக்காரன்னு பாக்குறோமா. கணவனுக்கு என்ன செய்யணும்? நல்லா சமைச்சு கொடுக்கணும், மனைவி மேல அன்பு கூறணும், பிள்ளைகளை பராமரிக்கணும். நீ கர்த்தருடைய சபைக்கு வர அப்படின்றப்ப, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சபைக்கு வரப்ப எல்லாத்தையும் அப்படியே போட்டு வந்தா என்ன ஆகும்? வீட்டுல போய் திரும்ப என்ன செய்யும்? ரசிக்கப்படாத கணவன் என்ன சொல்லுவாரு? சாப்பாடு எங்க? அன்னைக்கு என்ன ஆகும்? சண்டை, பம்பு. பிள்ளைகள் பராமரிக்க போறாங்க, இவங்க ஜபத்துக்கு போறதுனால எங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆண்டவர் தூசிப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்யணும்? அவங்களுக்குரிய காரியங்களை செய்யணும். அதனால தாங்க வேத ஆசைகள் என்ன செய்யணும்? சீரியாவில் ராஜாவாக்கு. அடுத்தது நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல என்ன செய்யணும்? ராஜாவாக்க மாற்று. அடுத்தது ஓ ஸ்தானத்துல
எலிசாவை என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது என்ன சம்பவிக்கும் அப்படின்னா, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான். எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காமல் இருக்கிற முத்தம் செய்யாத வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலின் மீதியா வைத்திருக்கிறேன் என்றார். ஆமா, 7000 பேர் வச்சிருக்காரு. நான் தான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நான் தான். பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெபம் பண்றல, அந்த சிஸ்டர் ஜெபம் பண்றது இல்ல, இந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணல, நான் பாஸ்டிங் பண்றேன், அது செய்யறேன், இது செய்யறேன். இந்த வேலையே ஆண்டவருக்கு பிடிக்காது. அறைகளை சாத்தி விட்டு அந்தரங்க பிதாவை தோடு. பாஸ்டிங் பிரேயர் வருது, நல்லது. அல்லேலூயா. அதை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நான் பாஸ்டிங் போட்டுக்கன்னு சொல்லவே கூடாது. நீ உபவாசம் பண்ற பொழுது உன் முகத்தை கழுவு, தலைக்கு எண்ணெய் போடு. நீ இல்ல நான் கேட்கிற மட்டும் நான் பாஸ்டிங் பண்றேன், நான் பாஸ்டிங் பண்றேன் அப்படின்னா இங்கேயே சரியா போச்சு. அப்படி சொல்லக்கூடாது. பாஸ்டிங்னா எப்படி இருக்கணும்? அது ராஜரிகமா இருக்கணும். நல்ல தலையெல்லாம் நல்ல சீவி, நல்லா பவுடர் அடிச்சுக்கிட்டு, செண்டை போட்டுக்கிட்டு, நல்ல பட்டு புடவை கட்டினாலும் ரைட்டு, எப்படி கட்டு விலையுயர்ந்த புடவைகளை கட்டினாலும் ரைட்டு, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா வந்து நீட்டா ஆண்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் உன்னை போஷிக்கிறவராச்சு. அதை விட்டு எப்ப பார்த்தாலும் நான் பாஸ்டிங்கா இருக்கேன், காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பாஸ்டிங்கா இருப்பாங்க. ஒன்றும் பேசினாலும் சிரிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி துக்க வீட்டுல இருக்கிற மாதிரி. பாஸ்டிங் பண்ணீங்கன்னா துக்க வீட்டுல இருக்க மாதிரி இருக்காதுங்க, சந்தோஷமா இருங்க. நல்லா ஜெபம் பண்ணோம், நல்லா ஜெபம் பண்ணோம். பாஸ்டிங் இருக்கீங்களா, முடிச்ச நல்லா சாப்பிடுங்க. அந்த ஒருவேளை பாஸ்டிங் போறத ஒரு தர்மம் செய்யும். அல்லேலூயா. ஒரு தர்மம் செய்யணும். இன்னைக்கு காலை டிஃபன் எனக்கு 30 ரூபா ஆகுது, 40 ரூபா, 50 ரூபா ஆகுதா, அதை என்ன செய்யணும்? தேவையுள்ளவர்களுக்கு பாத்திரம் அறிந்து, ஆமா, எல்லாருக்கும் போட்டுறாதீங்க. அல்லேலூயா, சோத்திரம். நம்ம கொடுக்கிற அந்த நம்ம உழைப்புல ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறத பார்த்து, ஏழையா பார்த்து, முடியாதவங்களா பார்த்து கொடுங்க. வேண்டியவங்களுக்கும் உறவினருக்கும் அப்படி கொடுத்துறாதீங்க. இல்லையா? உறவினருக்கு பாஸ்டிங் சாப்பாடு இல்லையா, கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுங்க. இல்லையா? சில சமயத்துல பிள்ளைகள் கொடுக்கிற காசு எல்லாம் செய்யுதுன்னா வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சிடறாங்க. அதனால்தான் பாத்திரம் அறிந்து, ஆமா, இது பிச்சைன்னு நம்ம சொல்லக்கூடாது, சாப்பாடு கொடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துமஸ் வருது, எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. முடியாதவங்களுக்கு எதையாவது செய்யும், எதையாவது செய்யும். சட்டையே இல்லாம இருக்காங்க, சட்டப்பட்டு வாங்கி என்ன அவங்களுக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஆகிடுவாங்க. உங்களுக்கு அதாவது கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மாதிரியா கொடுப்பாங்க, இவங்க கட்டிக்கிறது வேற மாதிரியா கட்டுவாங்க. தந்தை தான் நேசிப்பது போல. ஆமா, நீ 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து 50 ரூபாய்க்கு புடவை வாங்கி 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு பாக்கி எல்லாம் கொடுக்காது. நீ 500 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உன் புடவை 500 ரூபாய் இருக்குன்னா அடுத்தவங்களுக்கு அதே 500 ரூபாய். நீ 1000 ரூபாய்க்கு புடவை வாங்கினீங்கன்னா அந்த 1000 ரூபாய் அடுத்தவங்களுக்கு அதே புடவை தரணும். அல்லேலூயா. இதுதான் உண்மையான ஒரு கொடுக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 7000 பேரு முழங்கா, அதாவது பாகாலுக்கு மண்டியிடாத முழங்காலும் அவனை முத்த செய்யாத வாய்களை 7000 பேரை நானு வச்சிருக்கேன். நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப இங்க வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டோம். உங்களுக்கு 3 காரியம் இருக்கு. 2 காரியம் ராஜா வாக்குறது, ஒரு காரியம் பொன்னை போல தீர்க்கதரிசியாக. ஒரு ஆளு நீங்க 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, குறிப்பிட்டு வச்சு சுவிசேஷம் சொல்லுங்க. ஒருத்தவங்களை உங்களை மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்களை மாத்துங்க. இந்த நாட்கள் இதோட அர்த்தங்கள் வேற. நான் சபைக்கு சொல்ற காரியம், 2 பேரை ஆண்டோடைய அதாவது ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டோடைய வசனத்தை சொல்லி, இயேசுதான் தேவன் என்பதை அறிக்கப்பட்டு சொல்லுங்க. 2 பேர்
ஒருத்தரை ரட்சிப்பில நடத்திருக்கு. நீங்க ரட்சிப்பீங்கன்னு சொன்னீங்களா, நடத்துறது இந்த மாசத்துக்குள்ள எப்படியாவது செய்யலாம். நீங்க 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவர் குறித்து திட்டமா சொல்லணும். அங்க பாத்தீங்கன்னா ஆசைகளுக்கு தப்பினவன், அவன் பட்டயத்துக்கு தப்பினவன் யார் கிட்ட வருவான்? எகு கிட்ட வருவான். எகு பட்டயத்துக்கு தப்பினவன். ஆமா, நீங்க சொன்ன சுவிசேஷம் சரியா வரலன்னா அவன் யார்கிட்ட வருவான்? எகு கிட்ட வருவான். எகு கிட்ட சரியா வரலன்னா யார்கிட்ட வந்துடும்? கடைசியில ஏன் உங்ககிட்ட வந்துடுவான். என்ன செய்வோம் ஆண்டவர் தெரியாது. உங்ககிட்ட வந்தோட நீங்க நல்ல சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருக்குள்ள ரட்சிப்பு நடத்தி நீங்க பாக்குறோம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பாகால் தான் தேவன் என்று சொல்லி அவங்க ஆடின ஆட்கள்லாம் அதோட சரியா போனாங்க. இந்த 850 பேரை பட்டய கருக்குனால கருக்கு வெட்டி போட்டபடினால அவங்க திரும்ப என்ன செய்யல? பாகாலுடைய வணக்கத்துக்கு போகவில்லை. அவங்க அப்படியே மனம் மாறினாங்க. உங்க மூலமா கர்த்தர் எத்தனை பேரை லேலூயா சொல்ற கர்த்தருக்குள்ள அழைக்க அவர் திட்டமா இருக்கிறார். ஆசைகளுடைய பட்டயத்துக்கு தப்பினவர்கள், ஆமா ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் இருக்கிறவங்க, அங்க மற்ற மார்க்கத்துல போறவங்க, அந்த வைராக்கியத்தில் இருக்கவங்க, இங்க எகு பட்டயம் இருக்கும். பட்டயம் தெரியுங்களா? நமக்கெல்லாம் பட்டயம் வசனம். நான் அந்த பட்டயத்தை சொல்ல, 2 பட்டயம் நம்ம பட்டயம். நீ ஆசைகள்கிட்ட பட்டயத்தை கொடுத்துட்டீங்கன்னா சொல்லிட்டே இருக்கணும். ஆசைகள்கிட்ட அவன் பட்டயத்துக்கு யார் தப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவன் நேரம் எகுகிட்ட வந்துருவான். அவன் வச்சிருக்க புஸ்தகம். ஆமா, எனக்கு அந்த சிஸ்டர் அப்படிதான் சொன்னாங்க, அந்த பிரதர் எனக்கு சொன்னாங்க, அவங்க சொல்றது சரியா இருக்குமே அப்படின்னு. யார் சொன்ன? அந்த பிரதர். அந்த பிரதர்கிட்டே போயிடுவோமே. உங்ககிட்ட இருக்கிற பட்டயத்தானே ரசிக்கப்பட்டுருவாங்க. பிராக்டிகல் அந்த கடைசி காலத்துல இருக்கும். அது நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு, நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. என் அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டு நம்ம கணக்கு கொடுக்கிற நேரம் கொஞ்சம் இழந்து போக பார்த்தான். போதும் ஆண்டவரே, எலியா போதும் ஆண்டவரே, என் பிதாக்களோட நான் நல்லவன் இல்லை, போதும். நீங்க நினைச்சு பாருங்க, எலியா செத்து போனானா? எலியா செஞ்சா செத்து போனானா? மரணத்துக்கு பயந்த எலியாவை கர்த்தர் மறுரூபமாய் கொண்டு போயிட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். மரண பயமே வரக்கூடாது நமக்கு. மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கோர் பாவம். அந்த பாவத்தை விதிச்சிடணும், நம்மகிட்ட வரக்கூடாது. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவன் நம்மோடு இருக்கிறார். எலியா ஜீவனுக்கு பயந்து ஓடினாலு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் எங்க ஓடினாலும் யார் கையில மாட்டுவான். ஏன்னா பயந்தார். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, என் ஊழியக்காரன் என் வார்த்தையை கொண்டு சொன்ன அந்த தேவ மனுஷன் சொன்னாலு அவனை உயிரோடு எடுத்துக்கொள்வான். உயிரோடு எடுத்துக்கொண்டார். அக்கினி ரதங்கள் வந்தது, எலியாவை எலிசாவை பிரிச்சது. எலியாவை எலிசாவை 2ஆ பிரிச்சது. அக்கினி ரதத்திலே அவனை கொண்டு போனான். அவன் கத்துறான், எலிசா அதை எலிசா கண்டு என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். ஆமென். அல்லேலூயா. என் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நீங்க எலியாவின் ஆவி இருந்துச்சுன்னா உங்க ஜெபம் ஒரு நாளும் வீணா போகிறது ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு. நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் தரையில போட மாட்டான். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் யாருக்காக ஜெபிக்கிறனோ அந்த ஜெபத்தை கேட்டருள்வான். நிச்சயமா கேட்பான். உங்க ஜெபத்துல ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். உங்க ஜெபத்துல ஒரு உண்மைத்தனம் இருக்கணும். உங்க ஜெபத்துல போலித்தனம் இருக்கக்கூடாது. அதனாலதான் தனிமையா நிறைஞ்சவங்க சபை கொண்டு வரீங்க,
குடும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு பர்சனல் ஜெபம் ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்வார். எலியா, மரணத்துக்கு பயந்த எலியா ஆண்டவர் அப்படியே உயர்த்தினார். அல்லேலூயா. எலியா எப்போ வரான்னு தெரியுமா? வருகையில, வருகைக்கு முன்னாடி. அல்லேலூயா சொல்றோம். எலியா வந்து யுத்தம் பண்ணுவார். அப்ப பட்டயத்தினால வெட்டுப்படுவார். அப்ப அவருடைய பிரேதம் 3 நாள் மகாவீதியில இருக்கும். அப்ப தேவ ஆவியானவர் மேல ஊற்றப்பட்டா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? உயிரோடு இருந்துச்சு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மகா யுத்தம் நடக்கும். அல்லேலூயா சொல்றோம். மகா யுத்தம் நடக்கும். அப்பதான் பரிசுத்தவான்களை வலதுபுறத்திலும் துன்மார்க்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இடது பக்க துன்மார்க்களை இடது பக்கத்தில் நிப்பாட்டி ஆண்டவர் கணக்கு சொல்வார். நீங்க இதை பார்க்கணும்னா மத்திய சுவிசேஷம் 25 போய் வீட்டுல போய் பாருங்க.